ஒரு நிலப்பரப்பில் வாழும் மக்களை ஒரே சமூகமாக அடையாளப்படுத்தும் அம்சங்கள் உண்டு. அவர்கள் வாழ்க்கை முறை, விழுமியங்கள், உணவு, உடை என்பன அவர்களது அடையாளத்தை மறுபடியும் மறுபடியும் அந்த சமூகத்திற்கு நினைவுபடுத்தி வலியுறுத்தும் அம்சங்கள். அதில் மிக முக்கியமானது மொழி. அதிலும் பல கலாச்சாரங்கள் ஒரு சேர வாழ்கின்ற நிலப்பரப்பில் மற்ற சமூக அடையாளங்கள் மாறி மருவி போனாலும் ஒரு சமூகத்தின் தனித்துவத்தை மாறாமல் காத்து நிற்பது அந்த சமூகம் பேசுகின்ற மொழி. அப்படி பார்த்தால் சிங்கப்பூர் போன்ற பல இன கலாச்சார சூழலில் தமிழ் சமூகத்தின் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவது தமிழ் மொழிதான். இந்த நிலத்தில் பிற மொழிகளுக்கு இணையாக சிறப்பு மங்காது நிலைத்து வரும் மொழி தமிழ் மொழி. சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே அந்த மொழியின் தொன்மை பற்றிய ஆய்வே பல ஆச்சரியங்களை கொடுக்கும் பயணம்தான். கடாரம் கொண்டான்னு நம்ம சொல்கிறோம். அந்த சோழ படைகள் அதை பற்றி ஒரு நடுகள் அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்கிறாரு. அப்போலேருந்து தமிழ் தொடர்புகள் இருக்குது, வணிக தொடர்புகள் இருக்குது. தமிழ் இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருப்பது அல்லது அரசாங்க மொழியாக இருப்பது ஒரு பெரிய அதிசயம். ஏனென்றால் எண்ணிக்கை அளவில் பார்த்தா தமிழர்கள் என்று தாமே அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ஒரு 2 லட்சம் பேர் தான். இந்த 2 லட்சம் பேரும் தமிழ் பேசுவார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. தமிழ் பேசி எழுதி ஒரு லிட்ரஸி உள்ளவர்கள் அதில் பாதி கூட இருக்க முடியாது. 1872 இங்கே தமிழ் நூல்கள் வெளியிடப்பட்டிருக்குது. 1887 இதழ் வெளியாகிருக்குது, சிங்கை நேசன் பத்திரிகை வெளியாகிருக்குது. இது ஒரு முன்னோட்டமான செய்தி. பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்பு இருந்தாலும் சிங்கப்பூருக்கு அதிக எண்ணிக்கையில் தமிழர்கள் வந்தது 1819 ஆண்டுக்கு பிறகுதான். இதுதான் நவீன சிங்கப்பூரின் ஆரம்பம் என்று காலனித்துவ சரித்திரம் சொல்கின்றது. அந்த காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்த தமிழர்கள் பிற மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழியிலேயே பேசுபவர்களாக இருந்தார். 1850களுக்கு பின்னால் சிங்கப்பூரிலேயே தமிழ் பதிப்பகங்கள் துவங்கப்பட்டு புத்தகங்கள் வெளிவர ஆரம்பித்தன. 1722 ஆண்டு முகமது அப்துல் காதர் புலவர் இயற்றிய முனாஜத் திரட்டு, 1893 ஆண்டு வெளிவந்த நாவா ரங்கசாமி தாசன் எழுதிய அதிவினோத குதிரைப்பந்தய லாவணி போன்றவை இதற்கு ஆதாரம். ஒரு நாட்டில் ஒரு மொழியின் புழக்கம் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இருந்தால்தான் இத்தகைய பணிகள் சாத்தியப்படும். தமிழ் பல்வேறு தளங்களில் இங்கே நுழைஞ்சிருக்கு. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வரலாற்று நோக்கில் பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடங்களில் தமிழ் முதல்ல வந்தது. 1834 ஆண்டிலே சிங்கப்பூர் ஃப்ரீ ஸ்கூல் அதில் தமிழ் கற்பித்திருக்காங்க. 52 ஊர்லேருந்து வர்றான்ல, வந்த பொழுதே மார்க்கெட் சிட்டி மற்ற பல இடங்களில் தமிழ் அறிவிப்புகள் இருக்கும். இங்கே துப்பாதேன்னு தமிழ் எழுதி வச்சுருப்பான். தமிழ் பத்திரிகைகள் மலைய நண்பர், தமிழ் முரசு இருந்தது. அதற்கு மேலே தான் வானொலியிலே உங்களுக்கு தமிழ் உண்டுமே. முன்னாடி 1959க்கு முன்னாடி ரெண்டல் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க. அந்த ரெண்டல் கமிஷன் தான் இந்த பொது தேர்தல், எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறது, அவங்க என்னென்ன மாதிரி நடந்துக்கணும், அரசியலமைப்பு சட்டம் மாதிரி அது வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்த ரெண்டல் கமிஷனில் பரிந்துரைகளில் ஒன்று, நாடாளுமன்றத்தில் 4 மொழிகள்லையும் விவாதம் நடத்தலாம், பேசலாம். 4 மொழிகளும் அதிகாரத்துவ மொழின்னு ரெண்டல் கமிஷன் பரிந்துரைத்ததை காலனித்துவ அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் நடந்தது. பார்லமெண்ட்டில், அதான் அந்த காலத்தில் ஸ்டேட் அசம்பிளின்னு சொல்கிறது. அப்போவே மார்ஷல் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே தமிழ்லையும் பேசணுங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டுகிட்டு வந்தாங்க. அதை முதல்ல ஆதரித்தவர் ஜுமபாய், ஒரு வட இந்திய முஸ்லீம். அப்போவே 1956 தமிழ் அந்த சட்டசபைக்குள்ளே போயிடுச்சு. தமிழ் அதிகாரத்துவ மொழியாக வந்தது நாடாளுமன்றத்துக்கு முன்னாடியே இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபையிலே அது அதிகாரத்துவ மொழியாக வந்துருச்சு. சிங்கப்பூரின் சரித்திரத்தில் 1950கள் 60கள் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஆங்கிலேயரின் ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகின்ற காலம்.
ஒரு நாட்டை புதிய நிர்வாக முறையில் அந்த நாட்டு மக்களே நிர்வகிக்க வேண்டும் என்ற சூழலில் பலவற்றை பற்றி பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இது தமிழர்களுக்கும் பொருந்தும். இனி இந்த நாட்டில் நமது குடியுரிமை, வாய்ப்புகள், முக்கியமாக நம் மொழிக்கான இடம் என்பதை பற்றியெல்லாம் நிறைய சிந்திக்க வேண்டி வந்தது. பல வகையான கருத்துகள் வந்து விழுந்தன. அதில் ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. திரு சாரங்கபாணி தமிழர் பிரதிநிதித்துவ சபை என்ற அமைப்பை தொடங்கினார். தமிழர் பிரதிநிதித்துவ சபை அவர் தொடங்கியது மிக முக்கியமான காலகட்டம் 1951, 52. அதில் அப்போ தான் சிங்கப்பூரில் நம்ம நாடாளுமன்ற சட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சாரங்கபாணியுடைய அறிவு வியூகத்தை ரொம்ப பாராட்டணும். அதாவது இது நடக்குது, இந்திய சமுதாயம் என்ற போர்வைக்குள்ள தமிழர் மறக்கப்படுவார் என்ற நிலையில் அவர் தமிழர் திருநாள் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினார். ஆண்டுதோறும் தை முதல் நாள் நடத்தினார். அந்த தமிழர் திருநாள மாணவர்களுக்கான போட்டிகள் நிறைய இருக்கும். கவிதை போட்டி இருக்கும், கட்டுரை போட்டி இருக்கும், கதை சொல்லுதல், அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். திடத்திடல் போட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் அந்த இதுலேயே செஞ்சிட்டு இருந்தார். 1950களின் இறுதி கட்டத்தில் சிங்கப்பூரில் குடியுரிமை பெறதை பற்றி அதிகமாக பேசப்பட்டுச்சு. தமிழவில் அதற்கு ரொம்ப மும்முரமாக நின்று இங்கே குடியுரிமை பெறணும்னு சொல்லிட்டு மக்களை ரொம்ப கேட்டுக்கொண்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இது நிலைத்த குடிகளாக இங்கே இருங்க, இந்த நாடு வளரும் நாடு, இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை ரொம்ப நம்பிக்கை ஊட்டினார். நம்பிக்கை ஊட்டினது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச ஒரு காரியம், இங்கே இருக்கிற சீன பெண்மணி பிரணகான் பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். அவர் சொன்ன சொற்றொடர் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சைவர்கள், சமணர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒன்று கூடி கொண்டாடுவதே தமிழர் திருநாள் சொல்லிட்டு 1952லேயே பிரகடனப்படுத்தினார் அவர். அது எவ்வளோ பெரிய தூர நோக்கோடு அவர் செஞ்சாருங்கிறது இப்போ நினச்சி பார்த்தாவே நமக்கு வியப்பாக இருக்குது. அவர் அந்த குடியுரிமை நம்ம மக்கள் எடுக்கணும், சிங்கப்பூரில் அவங்க ஒரு குடும்பத்தோடு இருக்கணும், திரும்ப தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த திட்டம் அல்லது அந்த ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றதுக்கு காரணம், அதை நான் முக்கியமாக இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். ஏன்னா 50ஆம் காலகட்டத்தில் அவர் சிங்கப்பூருக்கு வந்திருக்கும் பொழுது இதை சொல்லியிருந்தார். நம்மவங்களாம் இங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நாடு நல்லா வளம் பெறும், திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு எல்லாரும் குடியுரிமையை வாங்கி இங்கே இருங்க, சிங்கப்பூர்லேயே இருங்கன்னு அவரும் இங்கே வரும்போது அவர் சொற்பொழிவில் சொல்லிட்டு போனார். சிங்கப்பூருடைய அரசியல் சட்டத்திட்டம் இயற்றப்படும் போது தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வந்திருக்க முடியாது. ஏன்னா பரவலாக சமுதாய நிலையில், இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் தமிழ் மொழி தான் முக்கியமான மொழி என்றதை தமிழர் திருநாள் உயர்த்தியது. ஏன்னா அன்றைய தொழிற்சங்கத்தில் எல்லாத்துலேயுமே தமிழர்கள் அதிகமாக இருந்தாங்க. அதாவது நம்ம முதல் பிரதமர் இருக்கிறார் திரு லீ குவான் யூ அவர்கள் கூட தஞ்சோபாகாரில் அவர் வெற்றி பெற்று தான் நாடாளுமன்றத்துக்கு முதல்ல வந்தார். வெற்றி பெற்ற காரணம் யார்? பெரும்பான்மையான வாக்காளர்கள் தமிழ் உழைப்பாளிகள் தான். அவங்க மட்டும் அன்றைக்கி அவரை ஆதரிக்கலைன்னு சொன்னால் நம்ம ஒரு சிறந்த பிரதமரை சிங்கப்பூர் பெற்றிருக்க முடியாது. தமிழர் திருநாள் கூட்டங்கள் அந்த காலத்தில் பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்கள் அந்த காலத்திலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார். பல கூட்டங்களில் துறைமுக பகுதியில், தஞ்சமாறு பகுதியிலலாம் நிறைய கலந்துட்டுருக்கிறாரு. அப்போ திரளான கூட்டம், கிட்டத்தட்ட 10,000 அளவுக்குலாம் கூட்டங்கள் கூடுமா. அந்த மாதிரி கூட்டங்களில் திரு லீயே வியப்படைஞ்சிருக்கிறாரு. ஆங்கிலம், மலாய், சீனம் இந்த மொழிகளோட தமிழ் இன்று ஆட்சியில் இருக்குது, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மொழியாக நிலைச்சி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலங்களில் தொண்டு செய்த மூத்தவர்களை தான் நம்ம சொல்லணும். அதாவது தமிழவில் கோ சாரங்கபாணி ஐயா, பகுர்தீன் ஐயா, அப்புறம் என்ன தந்தையார் திரு முருக சீனிவாசன் அவர்கள் அதில் எப்போதும் துணையாக இருந்திருக்கிறாரு. எங்கே போனாலும் தமிழ்லேயே தான் பேசி தமிழில் தான் அவங்க நிறையா நிகழ்ச்சிகளும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, மேடை பேச்சுகளும் நிறையா நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி மாதவி இலக்கிய மன்றத்தில் இரவில் அப்பொழுது வந்த நிறைய பேர்
தமிழ் படிக்காமல், அதாவது கற்றவர்கள் கிடையாது. அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தமிழ் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாங்க இரவு நேரத்தில். அதை எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போவும் நான் ஸ்ரங்கன் வட்டாரத்துக்கு போனேன்னா சில மூத்தவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, அப்பா தாம்மா எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாரு, அப்பாட்ட தாம்மா நான் தமிழ் படித்தேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். வாழும் சூழலை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். பல இனங்கள், பல மொழிகள் பேசுபவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழும் ஒரு நிலப்பரப்பில் ஒவ்வொருவரும் தங்களுடைய அடையாளம் காக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது இயல்பாக நடக்கும் ஒன்று. தாங்கள் பேசுகின்ற மொழி அந்த நிலத்தில் வாழ்ந்து வளர வேண்டும் என்று எந்த சமூகம்தான் ஆசைப்படாது? அதுவும் அதிகாரப்பூர்வ மொழிகளில், ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான பெரிய முயற்சிகளும் முக்கியமான முன்னெடுப்புகளும் இல்லாமல் அது சாத்தியப்பட்டிருக்காது. மலேசியாவிலிருந்து பிரிந்த பிறகு ஒரு சாரார் சிங்கப்பூரில் 2 மொழிகள் தான் ஆட்சி மொழியாக இருக்கணும், ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று சீனம் என்று ஒரு பெரிய முயற்சி இருந்தது. ஆனால் லீ குவான் யூ அரசாங்கம் அதை மறுத்து 4 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்கணும். ஆட்சி மொழிகள் என்று சொல்வதோட நான் அரசாங்க மொழிகள் தான் சொல்லுவேன். ஏன்னா பெரும்பாலான அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா மொழிகளையும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த உத்தரவாதம் இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் அரசமைப்பு சட்டத்திலேயே அது உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு இந்த 4 மொழியில் ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சால் போதும். ஒரு தமிழ் தெரிஞ்சால் போதும், மற்ற மொழி தெரிய வேண்டாம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான தருணம் இருக்கும். அரசாங்க மொழிகளை பற்றிய விவாதம் நடந்த அந்த நாள் தமிழ் சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்று உலக அளவில் தமிழ் மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக இருப்பது வெகு சில நாடுகளில்தான். அதில் நம் நாடும் ஒன்று என்பதில் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களுக்கு எத்தனை பெருமை! உலக நாடுகளில் சிங்கப்பூர், இலங்கை இந்த 2 நாட்டிலையும் தான் தமிழ் அதிகாரத்துவ மொழியாக இருக்குது. அறிக்கைகள் பெறலாம், தமிழில் வேணால் தமிழில் பெறலாம், அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சிறப்பான வாய்ப்பு தமிழர்களுக்கு. இதை நாம் பாதுகாக்கணும், வளர்க்கணும். மற்ற சில நாடுகளில் அன்அஃபிஷியல்னு சொல்லுவாங்கள்ல, அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தமிழ் நிறைய புழங்குறாங்க. இப்போ மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் அது அங்கே அஃபிஷியல் ஸ்டேட்டஸ், அதிகாரத்துவ தகுதி இல்லை, ஆனால் அதிகம் புழங்கப்படுது. எங்கள் அப்பா பேர் வந்து திரு பி.ஆர். சௌந்தரபாண்டியன். அதனால் அவருடைய பணி மனை வந்து சிட்டி ஹால் கலாச்சார அமைச்சு அங்கே அமையப்பட்டிருந்தது. அங்கே பணியில் மொழிபெயர்ப்பாளராக இருக்க வேண்டும். அதே வேளையில் நாடாளுமன்றத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி மொழிபெயர்ப்பாளராக தேவைப்பட்டால் அங்கே செல்ல வேண்டும். அப்போது எனக்கு 11 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 1965ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அப்போ ஒரு நாள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்தார், வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக வந்தார். வந்த உடனே டிவி போடு, முதல்ல நியூஸை கேட்கணும் அப்படின்னாரு. இப்போ இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எனக்கு ஒரு பணி இருந்தது. பெரிய விவாதம் நடந்துச்சு இன்றைக்கி. மலையாளம், இந்தி, தமிழ் இந்த மொழிகளில் வந்து எந்த மொழியை வந்து நம்ம அதிகாரத்துவ மொழி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட போது அப்போது எல்லோரும் பலத்த ஒரு கருத்து உரை அங்கே நடைபெற்றது. அப்போ இருக்கும்போது எங்கள் அப்பா தான் அப்போ முடிவுக்கு எழுதணும் இல்லையா, இன்டர்பிரேட் பண்ணணும் இல்லையா. அது சொல்லும்போது தான் அப்போ நம்ம இப்போ அன்றைய பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்கள் தமிழை வந்து அதிகாரத்துவ மொழியாக ஆக்கணும் என்று வந்து சட்டத்தை அவர் கொடுத்தாரு. திரு லீ குவான் யூ அவர்கள் ஆதரிப்பினால் அந்த கூடுதல் எண்ணிக்கையும் கூடியது. அந்த கூடுதலான எண்ணிக்கை வைத்துக்கொண்டு தமிழை அன்றைக்கு அதிகாரத்துவ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது எங்கள் அப்பா வந்து அன்றைக்கு இரவில் போயிட்டு வந்த பிறகு சொன்னார் என்கிட்ட. இந்தியா வந்து அது ஒரு நாடு, அங்கே பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல மாதிரி ஏற்பாடுகள் இருக்கலாம். சிங்கப்பூரில் தமிழ் இருக்குன்னா இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்கள் எப்படி, அவங்கள வச்சு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்கள் தமிழர்கள் தான் அதிகம். எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க, ஆனால் தமிழர்கள் தான் அதிகம். அதை வச்சு தமிழ். சிங்கப்பூரின் அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரப்பூர்வ மொழி என்ற உத்தரவாதம் தமிழ் மொழியின் பயன்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் அரசாங்கம் அளித்த வாய்ப்பு. அதன் பிறகு கிடைத்த அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டோம் என்பது ஒரு சமூகமாக நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி.
அது ஒரு சுய பரிசோதனை. தமிழ் மொழியில் ஒரு தொய்வு இருப்பது எங்களுக்கெல்லாம் புலப்பட்டுச்சு. 75 வந்து இந்த பல்கலைக்கழக தமிழ் பேரவை அவங்க ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 1977ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் தமிழும் தமிழ் இலக்கியமும் தான். ஆனால் அதற்குள்ளே உள்ள அரசியல் பின்னணி என்னென்னா, தமிழர்கள் நலிந்து கொண்டிருக்கிறாங்க, தமிழ் மொழி நலிந்து கொண்டிருக்கிறது, தமிழ் மொழிக்கு எங்கே பார்த்தாலும் சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்தவர் வந்து திரு சி.வி. தேவன் நாயர். அவருடைய பேச்சு அருமையான பேச்சு. அதாவது அவர் என்ன சொன்னார், சிங்கப்பூருடைய இந்தியர்களுக்கு சாளரம் என்றால், பண்பாட்டு சாளரம் என்றால் அது தமிழ் மொழி தான். 79 வந்து அவர் தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தை அமைச்சார். அது பல வகையான எழுச்சியை சிங்கப்பூரில் ஏற்பாடு செய்தது. தமிழை பொறுத்த மட்டும் அரசாங்கத்தினுடைய உதவி நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் அந்த ஆதரவையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாமே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதோடு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டத்தை முன்வைத்து அதை நம்ம செயல்படுத்துகிறோம், அது ஏதோ ஒரு பலனளிக்குது. இன்றைக்கும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அரைச்சமாகவே அரைக்கிறது சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு திட்டம் நன்றாக இருக்குன்னு நினைச்சாலும் இன்றைக்கு இன்றைய சூழலில் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் அது எந்த அளவுக்கு பயன்படுது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். தொடர்ந்து பயணிக்கணும்னா நம்முடைய அடையாளத்தில், நம்முடைய மொழியில் நாம் பெருமிதம் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தவில்லை என்றால் இந்த மொழிக்கு ஏன் இந்த தேவை இருக்குது, இந்த மொழிக்கு தேவையே இல்லையே அப்படின்ற ஒரு கருத்து சமுதாயத்தில் மேலோங்க தொடங்கும். நம்முடைய மொழிக்கு மட்டுமல்ல, நம்முடைய கலாச்சாரத்திற்கு மட்டுமல்ல, அடையாளத்திற்கு மட்டுமல்ல, தமிழர் நிலைக்கே பங்கத்தை ஏற்படுத்தும். இப்போ தமிழர்களுக்கென மிகவும் நீண்ட பெருமைக்குரிய ஒரு சரித்திரம் இருக்குது. இவ்வளோ பெரிய சரித்திரம் இருக்கே, இவ்வளோ அனுகூலங்கள் நமக்கு இருக்கே, சமுதாய அளவில் வந்து நாம் இவ்வளோ முன்னேறி இருக்கோமே அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு இருந்தால் அது அழிவுக்கு இட்டு செல்லும். புதிய வரவுகள், அதாவது அயலக தமிழர்னு சொல்கிறோம்ல, டயஸ்பாரிக் தமிழ்ஸ், சிங்கப்பூருக்கு வந்தவங்கலாம் தமிழ்நாட்டில் இந்தியை படிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த இந்தி வகுப்புல சேர விரும்பாங்க, தமிழில் சேர விரும்பலை பாருங்கள். இதெல்லாம் தமிழரசு சங்கத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு 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 பதற்ற நிலையை ஏற்படுத்தி திரு பிஆர்பி மாணிக்கம் போன்றவர்கள்லாம் சேர்ந்து இது போல் ஒரு கூட்டம் போட்ட பிறகு அவங்க நினச்சாங்க, சரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் தமிழ் மொழிக்கென ஒரு விழா எடுப்போம். 1995 திரு நிர்மலம் பிள்ளை தலைமையில் தமிழரசு சங்க ஆதரவில் பல சங்கங்கள் சேர்ந்து, நான் கூட அதில் உறுப்பினராக இருந்தேன், சேர்ந்து 95 ஒரு பெரிய விழா நடத்தினாங்க. அதாவது முதல் தடவையாக நம்ம பஸ்ஸுங்கள்லாம் ஓடுதில்ல, பெரிய பெரிய ஊர்திகள், அதிலெல்லாம் தமிழ் மொழியை பேசுவோம், தமிழை முன்வைப்போம் எல்லாம் முதல் தடவையாக, நானே என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக பொது வாகனங்களில் தமிழை பார்க்குறேன். அதுக்கு பிறகு 99 அரசாங்கமே முன்னின்று, அதுக்கு வைத்திய நாவுக்கரசு தான் தலைவராக வந்தார், அரசாங்கமே முன்னின்று தமிழ் மொழி வார்த்தை நடத்தினாங்க. அந்த குழுவில் நானும் ஒரு மதியுரைஞராக இருந்தேன். அதற்கு பிறகு அது தொடர்ந்து வருஷம் அரசாங்கம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது தமிழ் மொழி மாதமாக மாற்றி இன்றைக்கு அரசாங்கமே நிறைய பணத்தை கொடுத்து தமிழ் மொழியை வாழ வைங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாராட்டணும். நம்ம எந்த இடத்துல தமிழ் வாழுது, நம்ம மொழி வேறு, பண்பாடு வேறு. தமிழ் மொழி எங்கே வாழுது? நமக்கு தெரிஞ்சது பண்பாட்டு தளங்களில் தமிழுக்கு இடம் இருக்குது. கோவிலுக்கு போகிறோம், தமிழுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு தீபாவளி போன்ற திருவிழாக்கள், பொங்கல், இதில் தமிழுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊடகத்தில் தமிழுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நம்ம ஒவ்வொரு தளத்திலையும், அது ஊடகமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, பண்பாட்டு தளமாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏஐயை பயன்படுத்தி தமிழை எப்படி கற்பிப்பது எல்லாரும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆகையினால இந்த மாற்றம் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒவ்வொரு தளத்திலையும் ஏற்படணும். ஒரு புது சூழல் வந்த பிறகு அதை நம்ம வாரி அணைத்து
அதனோட நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்பாடு எந்த அளவுக்கு மேலே போக முடியுங்கிறத இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுனாலேயே ஒரு மொழி என்றென்றும் வாழும் என்று சொல்ல முடியாது. அரசமைப்பு சட்டம் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலையும் மாற்றக்கூடிய ஒன்று, மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆகையினால எந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் இந்த அரசமைப்பு சட்டம் மாறி தமிழுக்கு இடம் இல்லை என்று ஒரு நிலை ஏற்பட முடியுமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக முடியும். ஆனால் அது முடியாது என்று சொல்வதற்கு நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு உத்தரவாதம் ஒழிய அது என்றென்றும் நிலைத்து நீடிக்கக்கூடிய வாழும் மொழியாக தமிழை மாற்றுகின்ற சக்தி படைத்தது அல்ல. அது பல நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு தமிழ் சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக இருப்பது. இந்த மொழியை வாழும் மொழியாக, தமிழர்கள் பேசும் மொழியாக தொடர்ந்து நீடிக்க செய்வதுதான் நமது குறிக்கோள். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், படைப்பாளிகள் என்று எல்லா தரப்பினரும் இந்த முயற்சிக்கு தேவை. புதிய யுக்திகள், புதிய தொழில்நுட்பம், புதிய சிந்தனை, மாறிவரும் வாழ்வியல், வாழ்க்கை சூழல் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு கொண்ட சமூகமாக சிங்கப்பூர் தமிழ் சமூகம் இருப்பதுதான் தமிழின் வளர்ச்சிக்கு நாம் செய்யும் காப்புறுதி.